ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்ட் T20 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் காரணமே ஏன்னா மழை பெஞ்சிருந்துச்சு இந்த மேட்ச்சில், அதனால் ஒரு ஸ்விங்கிங் கிடைக்குமே பார்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் டீம் 4 சேஞ்சஸும் ஸ்ரீலங்கா டீமில் ஒரு சேஞ்சஸும் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா டீம் ஒரு டெபியூட்டன்னு வந்திருந்தார். அதுக்கப்புறம் இந்தியா டீமில் பேட்டிங் ஆரம்பிச்சு ஜெய்ஸ்வால் வந்து மெதுவாக தான் ஆரம்பித்தார். அப்புறம் 2-3 பவுண்டரிஸ் அடிக்க ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார். அவர் ஏன் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சியாக ஆறான்னு தெரியல. அவர் ஸ்கோர் இன்னும் மேலே ஏற்றி போகணும். 50, 100 ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் நிறைய அடிக்க பார்க்கணும். இன்னும் என்னென்னா ஒரு பெரிய கோவம் வந்து சஞ்சு சாம்சன் மேலே. ஏன்னா அவர் போராடி வாய்ப்பை வாங்குறாரு. அந்த வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க மாட்டார் சொல்லலாம். ஏன்னா அவர் செகண்ட் T20 ஒரு டக்கு, தேர்ட் T20 ஒரு டக்கு அடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப மோசமான ரெக்கார்டு சொல்லிடலாம். அதனால் இவருக்கு வந்து இனி வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக அமையும் நினைக்கிறேன். அடுத்து ரிங்கு சிங் அவுட் ஆனார். சூரியகுமார் ஒரு பவுண்டரி அடித்து அவரும் அவுட் ஆனார். டூபையும் அதே மாதிரி தான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானிஸ்தான் சீரீஸில் அடிச்சதுக்கப்புறம் அவரும் ஒன்றும் பண்ணவே இல்லை. வேர்ல்டு கப்லேயும் சொதப்பிட்டான்னு சொல்லலாம். இந்த மேட்ச்லேயும் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை. இந்த பிட்ச் என்ன தான் கஷ்டமாக இருந்தனாலும் கொஞ்சமாச்சும் ஆடி கொடுத்துருக்கணும். இவரும் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் கில்லும் ரியான் பராக் சேர்ந்தா இந்த டீம் இழுத்து போனாங்க. 50+ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. வேறு லெவலில் ஆனாலும் சொல்லலாம். அதுலேயும் ரியான் பராக்கை எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே இறக்கியிருக்கணும். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா 7-6 இறக்கிறாங்க. 4வது இறக்கியிருக்கணும். கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையான இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் அவுட் ஆனார். நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் அடுத்தே வந்து ரியான் பராக் அவுட் ஆனார். இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆடி கொடுத்துருந்தா இன்னும் ஸ்கோர் ஏறி இருக்கும். பட் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு நல்ல ஒரு குட்டி கேமியோ பண்ணார். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 137 வந்துருந்துச்சு. இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்கோர்னே சொல்லலாம். ஏன்னா இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் வந்து கரண்டாக 2 T20 சொதப்பியிருக்காங்க. இந்த T20லையும் அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா நிஷாங்காவும் மெண்டிஸும் கொஞ்சம் நல்லா தான் ஆரம்பித்தாங்க முன்னாடி. அவங்க வந்து ஒரு 8 ஓவருக்கு நிதானமாக ஆரம்பித்து கேமை சூப்பராக எடுத்து போய்க்கிட்டாங்க. அப்புறம் நிஷாங்கா எப்போ அவுட் ஆனாரோ அதுக்கப்புறம் கூட கேம் மாறல. ஏன்னா குசேல் பராவும் குசேல் மெண்டிஸும் 50 மேலே பார்ட்னர்ஷிப் போட்டு செமையாக எடுத்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ரீலங்கா டீமோட சரிவே ஆரம்பிச்சிச்சு. எப்படி ஃபஸ்ட்டு 2 T20 மோசமாக பேட்டிங் ஆனவங்க கடைசியில் அதே மாதிரி இதுலேயும் தொடர்ந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு எரராகவே இருக்குது சொல்லலாம் ஸ்ரீலங்கா டீமுக்கு. அவங்க குசால் மெண்டிஸ் விக்கெட் போனதுக்கப்புறமே டக்குன்னு எல்லோரும் அவுட் ஆகிட்டாங்க. ஒரு சீட்டுக்கிட்ட மாதிரி விடுறாங்க சொல்லலாம் விக்கெட்ஸை. மிகப்பெரிய குறையாக இருக்குது சொல்லலாம். இவங்க வந்து இன்னொன்று சொல்ல போனால் இதில் என்ன காமெடினா ரிங்கு சிங், சூரியகுமார் 2 பேருமே T20க்கு முதல்ல பவுலிங் போடுறாங்க. அதுவும் இல்லாமல் 19-20 ஓவர் வரை போடுறாங்க. 12 பால் 9 ரன்ஸ் இருக்கும்போது இந்த 2 பேர் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க சொன்னால் அது மிகப்பெரிய சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ரீலங்கா டீம் அந்தளவுக்கு மோசமாக விளாண்டுருக்காங்க பேட்டிங்கை. அதுவும் இல்லாமல் ரிங்கு சிங் வந்து அவர் 2 விக்கெட்டும், சூரியகுமார் முதல் 3 பால்லே 2 விக்கெட் எடுத்ததும் ரொம்ப ஜோக்காக இருந்துச்சு சொல்லலாம். ஏன்னா அவங்க சும்மா ட்ரை தான் பார்த்துருக்காங்க. இந்தியன் டீம் வந்து பவுலிங் போட்டு ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு மோசமாக ஆடினாங்க சொல்லலாம் ஸ்ரீலங்கா டீமு. அப்புறம் சூப்பர் ஓவர் போச்சு இந்த கேம் எடுத்து போனாங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவரில் 2 விக்கெட் விட்டாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் வந்து ஈஸியாக இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க சொல்லலாம். ஏன்னா 3 ரன்ன்ற டார்கெட்லாம் சூப்பர் ஓவரில் வந்து ரொம்ப ஈஸி சொல்லலாம். சூரியகுமார் வந்தார், ஸ்வீப் அடித்தா அதுலேயும் மிஸ்ஃபீல்ட் பண்ணி 4 விட்டாங்க. மேட்ச் ஈஸியாக தோற்று போயிட்டாங்க. சீரியஸே ஈஸியாக தோற்று போயிட்டாங்க சொல்லலாம். வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க இந்தியன் டீம் வந்து. கௌதம் கம்பீர் அண்ட் சூரியகுமார் அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட்ஸ் சொல்லலாம் அந்த சீரியஸுக்கு. அடுத்து நம்ம ஓடிஐ சீரிஸ் ப்ரிவியூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.